அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னடா எல்லாரும் எதேதோ வீடியோ போடுவாங்க, இவங்க எல்லா காயும் காட்டுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க. இப்போ இந்த கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. நம்ம வாங்கின உடனே ஒரு 3 டேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுத்துச்சுன்னா அதை சாப்பிட முடியாது. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 வீக் வச்சுருக்கலாம். 1 வீக் ஆர் 10 டேஸ் நல்லாயிருக்கும். இந்த நம்ம அக்கா தக்காளி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் நல்ல தக்காளி நல்லா வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 7 டேஸ் இருப்பாங்க. அப்புறம் அழுகிருவாங்க. இந்த பீன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெளியிலே நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் 2 டேஸ் தான் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த பச்சை மிளகா காரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வெளியிலே வச்சிங்கன்னா 2 ஆர் 3 டேஸ் தான். அதுக்கு மேலே நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பூண்டை வந்து நீங்கள் 1 மந்த்து கூட வெளியிலே வச்சா ஒன்றுமே ஆகாது. ப்ரொக்கோலி இருக்காங்கல்ல, இவங்கள பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2 டேஸ் தான் நல்லா இருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக்கு கூட வெளியிலே வச்சுருந்தா நல்லா தான் இருப்பாங்க. பீட்ரூட்டு ஒரு 2 ஆர் 3 டேஸ் தான் இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதரோட குணமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம யாரையுமே போய் குறை சொல்லக்கூடாதுங்க. நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு போவோம். நாம் அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு குறை சொல்ல வேண்டாம். நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம செய்வோம். யார் எது சொல்லுவா, யார் அப்படி சொல்லுவாங்களோ இப்படி சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறத விட்டு உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு குணம் இருக்க மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கடவுள் படைச்சிருப்பார். நம்ம அனாவசியமாக போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போட வேணாம், குறை சொல்ல வேண்டாம். அது மாதிரி விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகாதீங்க. அப்படி விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா இவனை ஈஸியாக ஏமாத்திடலான்னு இந்த உலகம் உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடும். வெட்கப்பட்டு சில பேர் வந்து எதையுமே பண்ணுறதுக்கு வந்து தள்ளி தள்ளி தயங்கி நிற்பாங்க. வெட்கப்படுறவங்கள வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஐயோ அவன் எப்போ பார்த்தாலும் வெட்கப்பட்டுட்டே இருப்பான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான், எந்த ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி யாரையுமே அனாவசியமாக குறை சொல்லாதீங்க. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அது மாதிரி தான் வந்து அந்த குணம் இருக்கிறனால அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கேட்குறாங்களா? இல்லை. உங்களுக்கு பிடிச்சா அவங்களோட பழகுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு 4 பேர் நம்பிக்கையாக இருக்காங்களா, உங்கள்கிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, அந்த 4 பேருக்கு நம்பிக்கையாக இருங்க. யாராலையுமே யாருக்கும் 100% வந்து உண்மையாக இருக்க முடியாது. இது லைஃப்பில் வந்து இது உண்மையான ஒரு வேர்டுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் ஒவ்வொருவரோட குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் காய் வாங்குற நீங்களே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை தான் வந்து தேர்ந்தெடுத்து வாங்குவீங்க. அது மாதிரி தான் சில மனுஷர் வந்து ஐயோ அவங்கக்கிட்ட நான் 4 நாள் பேசினேன், என்கிட்ட 4 நாள் நல்லாவே பேச மாட்டேன்றாங்க, ஃபஸ்ட்டில் பேசினாங்க அப்புறம் பேசவே இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட போகிறீங்க? உங்களை மதித்து யார் 4 பேர் வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அது போதும். லைஃப்பில் எல்லார் கூடயும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா லைஃப்பில் முடியவே முடியாது. நீ எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் வந்து பார்த்தா உனக்கு வந்து 4 கெட்ட பேர் இருக்கவங்க தான் செய்வாங்க. நல்லது செய்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் இருப்பாங்க, கெட்டதை செய்கிறவங்களுக்கும் நல்ல பேர் இருப்பாங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், யாருக்கும் எதுவும் கெட்டது செய்ய வேணாம். நம்மளால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு நல்லது செய்வோம். நமக்கு செய்ய முடியலையா, நம்மக்கிட்ட காசு இல்லையா, அடுத்தவங்களுக்கு வந்து தீங்கு நினைக்காதீங்க. எப்பயுமே அவங்கள பற்றி வந்து குறை சொல்லாதீங்க. நீங்கள் மாட்டுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அச்சீவை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க லைஃப்பில். அது உங்களுக்கு என்றைக்கும் நல்லதே நடக்கும். அடுத்தவங்க சொத்துக்கு அனாவசியமாக ஆசைப்படாதீங்க. இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து சொத்து இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம். அவங்கள நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஒரு சில பேர்த்துக்கு மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்தா நல்லா ஹைஃபையாக எல்லா இடத்துக்கும் போவாங்க, வருவாங்க, டூருக்கு போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க. அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அவங்களுக்கு. ஒரு சில பேர்த்துக்கு காசு பணம் நிறைய கொட்டி கிடக்கும், ஒரு கார் இருக்காது,
ஒரு பைக்கு கூட வாங்க மாட்டாங்க. அது அவங்கவங்க இஷ்டம். நாம ஆனா அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. அவன் பெரிய பணக்காரனா இருக்கான். அத வாங்கல, இத வாங்கல. நீங்க ஏன் அவங்கள போய் குறை சொல்ல போறீங்க? அவங்கவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்ட விதியோ அத அவங்கவங்க வாழ்றாங்க. நம்ம விதி, நம்ம லைஃப் ஸ்டைல, நம்மளோட லைஃப் எப்படி இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்து வாழ்வோம். உனக்காக இப்ப 4 பேர் காத்திருக்காங்கன்னா, அந்த 4 பேருக்காக நீ வந்து உண்மையா இரு. யாரும் வேணான்னு சொல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச லைன உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, பாய்.